மானந்தானே வேட்டி சட்டை மத்ததெல்லாம் மாலை மட்ட மானங்காக்க வீர வேணுமடா. So welcome guys, welcome back to Vikram new video. வணக்கம் சாமி. நண்பர்களே, ஒரு வழியா இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. 284 ரன் T20ல அடிச்சு நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஜெயிச்சதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, மன நிறைவா இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, அகமதாபாத்ல எங்க தோத்தாங்களோ 2023ல அதே நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல போய் அடிச்ச விஷயம். இந்த ஆட்டம் போதுமா குழந்தை. ரெண்டாவது, நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா அடிச்சது. இவங்களை பார்த்தா ஒரு பக்கம் பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் நமக்கு ஆகணும்டான்ற மணிக்கு இருக்கு. ஏன்னா இவங்க பண்ண 2019 நடந்த சம்பவம் ஹோல்சமா தான் இருந்துச்சு எனக்கு இந்த மேட்சே பாக்குறதுக்கு. என்னன்னா, ரோஹித் சர்மா தான் இந்த ஐசிசியோட அம்பாசிடரு அண்ட் ஆப்வியஸ்லி டோனியும் வந்திருந்தாப்ல. சோ டோனியும் ரோஹித்தும் சேர்ந்துதான் முன்னாடி அந்த ஐசிசி டிராஃபியை வந்து கப்ப வந்து வச்சாங்க. நான் இந்த சீசனை பத்தி சொல்லணும், இந்த ஐசிசி டிராஃபி இந்த மேட்ச் இந்த சீசனை பத்தி பேசணும் அப்படின்னா நான் ரெண்டு மேட்ச் தான் பார்த்தேன். ஒன்னு செமிஃபைனலு, இன்னொன்னு ஃபைனலு. நான் வேற எந்த மேட்சுமே பார்க்கல, எனக்கு பாக்கணும்னு எனக்கு தோணல. இந்த கோலியும் ரோஹித்தும் அவங்கள அந்த இதுல இருந்து நான் மீண்டு வராம இருக்கேன். அதனால எனக்கு மேட்சே பார்க்கணும்னு தோணல. இவங்க ஃபைனல் செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு, பரவாயில்லையே வந்துட்டாங்களே அப்படின்னு இருந்துச்சு. என்னால நம்ப முடியலடா. அதுக்கப்புறம் செமிஃபைனல் உட்கார்ந்து பார்த்தேன், செமிஃபைனல் பயங்கரமா போச்சு. எனக்கு என்னமோ செமிஃபைனல்ல நடந்தது ஃபைனல்ல நடந்திருக்கலாம்னு தோணுது. இவங்க வந்து ஃபைனல் மாதிரியே தெரியல, மேட்சே ஒரு மாதிரி என்ன சொல்றது ரொம்ப போரிங்கா போயிட்டு இருந்துச்சு. இங்கிலாந்து மேட்ச் வந்து செம மேட்ச் நண்பர்களே. இந்த 18வது ஓவர் பும்ரா வந்து கட்டுப்படுத்தாம இருந்திருந்தானா இந்நேரம் போயிருக்கும், அவங்க அடிச்சுட்டு உள்ள வந்திருப்பாங்க. சாமி மாதிரி வந்து என் குழந்தைய காப்பாத்துனீங்க. அந்த மாதிரி ஃபைனல் விளையாடுவாங்கன்னு பார்த்தா இங்க வந்து வராங்க தூக்கி கையில குடுக்கறாங்க போறாங்க, வராங்க தூக்கி கையில குடுக்கறாங்க போறாங்க. ஃபைனல் மாதிரியும் தெரியல, ஒன்னும் தெரியல, ஈஸியா போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. தோத்துட்ட அத நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. எல்லாருமே 2023 வேர்ல்டு கப் மேட்ச் அந்த 1.4 பில்லியன் பீப்புளா, எவ்வளவு 1.4 தானே, 1.4 பில்லியன் பீப்புள் இந்தியால பார்த்துட்டு பீப்புள் கிரைங்னு போட்டு எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தீங்க. நான் அழுகல, நான் அன்னைக்கு அழுகல. என்ன சேர்க்காத நான் இத்தனைக்கும் ரோஹித் சர்மா ஃபேன். நான் முன்னாடியே வீடியோல சொல்லியிருந்தேன், அன்னைக்கு ரோஹித் சர்மா அழுதுட்டு படியில ஏறி போனா, அன்னைக்கு நான் அழுகல. நான் ஏன் அழுகலன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா என்னை முன்னாடியே அழ வச்சிட்டாங்க. 2019 ஜூலை 9ஆம் தேதி அன்னைக்கு நான் அழுதேன். என் வாழ்க்கையில நான் அன்னைக்கு இந்த அளவுக்கு கிரிக்கெட்டுக்காக கண்ணீர் சிந்துவேன்றது என் லைஃப்லயே நினைச்சே பார்த்தது இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அவ்வளவு லட்சம் பேர், 1.4 பில்லியன் பீப்புள்லாம் சொல்லி போட்டு அவ்வளவு பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் அழுகல. அதுக்கான முக்கியமான காரணம், என்னை இவங்க முன்னாடியே அழ வச்சிட்டாங்க. 2019 அழுததுல இருந்து நான் இன்னும் மீண்டு வராம இருக்கேன். அடுத்த வருஷம் மட்டும் இவங்க கப்பு அடிக்கல, உங்க பெரியப்பா உனக்கு வைக்கிறா பெரிய ஆப்பா, நான் என்ன செய்வனே தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு மண்டைக்குள்ள பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோலியும் ரோஹித்தும் சரி. 2019 இல்லாத டீமா இப்ப இருக்காங்க. இத்தனைக்கும் ரோஹித் சர்மா ஃபேன்னாலும் கோலி தலைமையில ஒரு கப்பாவது அடிச்சிருவாங்களான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். 5 செஞ்சுரி அடிப்பான், மனசாட்சியே இல்லாம எவனுமே 5 செஞ்சுரி அந்த மாதிரி ஒரு ஐசிசி டிராஃபில அடிச்சதே கிடையாது. ஓடிஐல உயிரை கொடுத்து விளையாண்டுகிட்டு இருப்பான். பார்த்தா செமிஃபைனல்ல இவங்களோட தோத்துருவாங்க. என்ன சொல்றது, உசுரை கொடுத்து ஆடி செமிஃபைனல்ல போய் ஒரு ரன்ல அவுட் ஆவான். கோலியும் ஒரு ரன்ல அவுட் ஆவான். வெறும் 240 ரன் அடிக்கிறதுக்கு 18 ரன் வித்தியாசத்துல தோப்பாங்க நண்பர்களே. இத்தனைக்கும் 50 ஓவர் மேட்ச். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த மேட்ச் போய் நான் என்னதான் அழுது தீத்தாலுமே சரி கேன் வில்லியம்சனுக்காக ஜெயிக்கட்டுமே அப்படின்னு நான் பார்த்தா போய் திரும்ப ஃபைனல்ல இங்கிலாந்து கூட தோக்குறாங்க. எரிச்சலாவே இருக்கு எனக்கு, என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். இந்த டைம்ல நம்ம சூரியகுமார் யாதவ பாராட்டி தான் ஆகணும். ஆப்வியஸ்லி அவன் மேல நிறைய மிஸ்டேக்ஸ் அவனோட கேப்டன்சில இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கூலா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். ஆனா ரொம்ப
ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மட்டமா இருந்துச்சு அந்த பவுலிங் ரொட்டேஷன் எல்லாமே. பாண்டியாக்கெல்லாம் போய் பவர் பிளேல கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு பேட்டிங் லைனப் செட் ஆயிருச்சு. அவன் டீம்ல எல்லாரும் தூக்கி அடிக்கிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் பவர் ஹிட்டரா தான் இருக்காங்க. சாம்சனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, 97 89 என்ன சொல்றது, கோலி மேல எப்படி ஒரு கர்வ் சுத்திக்கிட்டு இருந்துச்சோ சாம்சன் மேல இந்த சைடு ஒரு செஞ்சுரி கூட போட்டிருந்தா லைட்டா இன்னும் கொஞ்சம் ஹோல்சமா முடிஞ்சிருக்கும். அதனால சாம்சனுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சாகணும். சேட்டன் இல்லைன்னா இந்நேரத்துக்கு ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. என்ன தல நாக் அவுட் மேட்ச்னாலே 80-90 தானா? நம்ம வழி தனி வழி. அக்சர் பட்டேலா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தி என்னதான் 6-4 அடிக்க விட்டாலும் எடுக்கிற நேரத்துல விக்கெட் எடுக்கிறா இருக்கட்டும், அண்ட் பும்ரா தயவு செஞ்சு பிசிசிஐ தயவு செஞ்சு பும்ராக்கு ஒரு கோயிலை கட்டுங்க. இல்லைன்னா ஏதாவது அட்லீஸ்ட் கோயில்லாம் கட்ட முடியாதுனாவது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு பவிலியன் அந்த ஒரு ஸ்டாண்டாவது வைங்க. ரோஹித் சர்மாக்கு, கோலி, டோனிக்குலாம் வைக்கிறீங்க, சச்சினுக்குலாம் எப்படி அந்த பவிலியன் அந்த ஸ்டாண்ட் இருக்கோ அந்த மாதிரி பும்ராக்குன்னு ஒரு ஸ்டாண்டாவது வைங்க. பும்ரா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அந்தந்த இடத்துல அப்படியே நிக்கணும். 2 படம் விழுந்த வீட்டுல 3வது படம் ஆகணும்னு நினைக்கிறவா மட்டும் முன்னால வாடா. அதுவும் செமிஃபைனல்லாம் விட்டு கெடாசி இருப்பான் பெத்தல். என்ன சொல்றது, பெத்தல் இருந்த அந்த வெறிக்கெல்லாம் பறக்க விட்டுருப்பான். டாட் பால் வைக்கிற நண்பர்களே 18வது ஓவர்ல இந்த இப்ப ஃபைனல்ல கூட எடுத்துக்கோங்க, 4 ஓவர் போட்டு வெறும் 15 ரன் கொடுக்கறான். 15 ரன் கொடுத்தது இல்லாம 4 விக்கெட் வேற எடுக்கிறான். நான் விரலாற்றவன் இல்லடா, விரல விட்டு ஆற்றவன். அதாவது உங்களோட வாழ்க்கையில நீங்களே நிறைய விஷயத்துக்காக அழுதுருப்பீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை விட்டு போயிருப்பாங்க, இறந்திருப்பாங்க, இல்ல பிரேக்கப் ஆயிருக்கும், சம்திங் உங்களை விட்டு யாராவது பிரிஞ்சிருப்பாங்க, இல்ல சம்திங் வேற என்ன ரீசனுக்காகவும் நீங்க அழுதுருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம், ஒரு டாப் 5 நான் இந்த விஷயத்துக்குலாம் ரொம்ப அழுதேன், ஒரு டாப் 5 லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் என் வாழ்க்கையில ரொம்ப அழுதுருக்கேன்னு ஒரு 5 விஷயம் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த 5 விஷயம் இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு 5 விஷயம் இருக்கு. அந்த 5 விஷயத்துல ஒன் ஆஃப் த விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 9, 2019 அன்னைக்கு செமிஃபைனல்ல என்னைக்கு டோனி ரன் அவுட் ஆனானோ அன்னைக்கு நான் அழுதேன். எந்த அளவுக்கு அழுதுருப்பேன்னா 2023ல ரோஹித் சர்மா அழுது மேடையில அங்க கிரவுண்ட்ல ஸ்டேடியம்குள்ள போறான், அழுதுட்டே கண்ணை தொடச்சிட்டு போறான், கோலியும் போறான் ஃபீல் பண்ணிட்டு. எனக்கு கண்ணுல தண்ணி வர மாட்டேங்குது, பேச முடியாது. ஓடிய ஐசிசி டிராஃபி ரோஹித் கையில இருக்கணும், கோலி கையில இருக்கணும். அவங்க அதை பார்த்துட்டு ஒன் டே ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் கிரிக்கெட்டே பார்க்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனையே வேணாம், ஹோல்சமான எண்டிங் அவங்க வாழ்க்கையில இருக்கணும். கொஞ்சம் இந்த லைவ்லாம் போடலான்ற வேற பிளான்ல இருக்கேன், நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் என்னென்னமோ கனெக்ட் பண்ணி போடணும் போல. அதெல்லாம் நான் என்னன்னு பார்த்துட்டு அடுத்த வருஷம் வேர்ல்டு கப்புக்கு நம்ம கோலியும் ரோஹித்தும் விளாண்டாங்க அப்படின்னா கொஞ்சம் லைவ் போட்டு ட்ரை பண்ணுவோம். லைவ் போடுறோம், நம்ம அப்படியே அவங்க விளாடுறத பார்த்து, அவங்க கப் அடிக்கிறத பார்த்து, ஜெயிக்கிறத பார்த்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகே, சூப்பர் சூப்பர். பட் ஆனா பரவாயில்ல, ஒரு வழியா கப்பு ஜெயிச்சிட்டாங்க. 2007, 2024, 2026 டிஃபெண்டிங் சாம்பியனா ஆயிட்டோம். அண்ட் ஆப்வியஸ்லி டூபே நம்ம பாராட்டி ஆகணும். செமிஃபைனல்லையா இருக்கட்டும், அண்ட் இதுல இப்ப இந்த கடைசி இப்ப ஃபைனல்ல கூட ஒரு 4 6 அடிச்சு பறக்க விட்டான். கொஞ்சம் ஸ்கோர் எல்லாம் நல்லா ஏத்தி விடுறான், டூபேவோட வேலையை நல்லா பாக்குறான். பாண்டியாவுமே ஒரு மிடில் ஓவர்ல நல்லா தான் போடுவான். ஸோ அதனால பாண்டியாவுக்கு மிடில் ஓவர் தான் கரெக்ட், பேட்டிங்குமே மிடில் ஆர்டர் தான் கரெக்ட். அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஆப்வியஸ்லி என்னதான் 6-4 அடிக்க விட்டாலும் எடுக்க வேண்டிய விக்கெட்ல கரெக்டா விக்கெட் எடுத்துறாரு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நான் வேற யாரையாச்சும் பிரைஸ் பண்ண மறந்துட்டேன்னா மறக்காம அவங்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களோட இன்புட்ஸ்லாம் நான் சொல்ல மறந்துட்டேன்னா மறக்காம அதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் என்னன்ற தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், கோலியும் ரோஹித்தும் விளாடுவாங்களா 2027ல, அதை பத்தின தாட்ஸ், அதை பத்தின ஒப்பீனியன், அண்ட் இந்த ஃபைனல்லாம் எப்படி போச்சு, ஃபைனல் போரிங்கா இருந்துச்சா இல்ல எப்படி போச்சுன்ற விஷயங்கள், அண்ட் 2019 செமிஃபைனல், 2023 ஃபைனலை பத்தின ஒப்பீனியன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கரண்ட் போச்சுரா. ஸோ அவங்களோட எமோஷன்ஸ், அந்த ஃபேமிலியோட எமோஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஹோல்சமா இருந்துச்சு கைஸ். ஸோ இந்த விக்டரி ஒரு மாதிரி நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கு. ஆனால் நம்மளோட முக்கியமான கோல் 2027ல தான் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. லைஃப்ல மறக்க மாட்டேன். என்ன மாதிரி தான் நீங்களும் அந்த ரன வழியை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அழமாட்டேன்மா, நான் அழமாட்டேன். ஸோ அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் அந்த ரண வழிகள்லாம் போறதுக்கான முக்கியமான காரணம் அடுத்த வருஷம் தான் இருக்கு. ஸோ அதனால அடுத்த வருஷம் தான் முக்கியமான வருஷம். அன்னைக்கு தான் அழுவேன். சரி, ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதை பத்தியே நானுமே பேசணும்னு நினைச்சேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நானும் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென், பை ஃப்ரம் விக்ரம் கைஸ்.